கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்தின் கடைசி நாளுக்குள் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அப்பா நம்மளை அபரிதமாய் ஆசீர்வதித்தார், வழி நடத்தினார், எல்லா பிரச்சனை போராட்டத்திலிருந்து நீக்கினார். ஸ்தோத்திரம். தேவனை நாம் துதிக்கலாம். கடைசியாக நாம் துதித்து ஜெபிப்போம். இப்பொழுதும் அப்பா நம்மோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். இன்றும் அதற்கு வசன ஆதாரமாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்கள். புத்தியை அடையும்படி தகப்பன் போதகத்தை நாம் கேட்க வேண்டும். அப்பாவுடைய வார்த்தை என்ன பண்ண, நம்ம கேட்கும் பொழுது நமக்கு புத்தி வரும். இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, வெதர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு ஃபிளரிஷ் இல்லை, அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவாங்க. சுத்திரம். ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக, நம்மை பாக்கியவானாக பாக்கியவதியாய் மாற்றுகிற தேவன் அவர்தான். 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், Proverbs 3rd chapter verse 1 1ஆம் வசனத்துல, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை, அப்பாவுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ள கடவுது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள. நேற்று நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வசனம் தான் நம்மளுக்கு விடுதலை தரும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த வசனத்தை நம்ம எவ்வளவுக்குள்ள படிக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு விடுதலை வரும். அந்த வசனத்தை நாம் என்ன பண்ணணுமோ காத்து கொள்ளணும். அதே நீதிமொழிகள் Proverbsல 1:8 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள். ஆண்டவருடைய அப்பாவோட புத்தி என்ன பண்ணுமா, நாம கேட்கணும். யோசுவா 23rd chapter verse 6 யோசுவா 23ஆம் அதிகாரம் 6வது வசனம், மோசையின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையில் எழுதி இருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகவும் விலகி போகாமல். கர்த்தருடைய வார்த்தையை படிச்சுட்டு அதை விட்டு வலது புறமும் இடது புறமும் என்ன பண்ணக்கூடாது, நாம போயிடக்கூடாது. அதையெல்லாம் கை கொள்ளணும். அப்போட வார்த்தையை படிக்கிறது மாற்றமல்ல, அதை என்ன செய்யணுமா, கை கொள்ளணும். கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இது வரைக்கும் நம்ம கை கொள்ளல அப்படின்னா பரவாயில்ல. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, அதை கை கொள்ளணும் என்று சொல்லி நீங்க உங்க மனதுல என்ன பண்ணணும், இன்னைக்கு நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னைக்கு என்ன பண்ணணும், நீங்க நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். சோத்திரம். லூக் chapter 11 verse 28 லூக்கா 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அதை அதிகம் காத்து கொள்கிறவர்கள் தான் என்னவா, பாக்கியவான்கள். இதேதான் நம்ம மத்தேயு 11:28 பார்த்தோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எங்க, அப்பாவுடைய வார்த்தை இடத்துல வாருங்க, இளைப்பால் தருவேன்னு சொன்னார். இங்க லூக் 11:28 லூக்கா 11:28 சொல்றாரு. அப்பா சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்களா இருக்கிறாங்க. சூத்திரம். இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தைய நல்லா படிங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க. அப்போ உங்களை பாக்கியவனாக பாக்கியவதியாக மாற்றுவார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய தினத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீங்க வார்த்தையை பேசுனீங்க அப்பா. சோதரம். இவ்வளவு நாள் நான் ஒரு ஆசீர்வாதமா இல்லையே, செய்வதெல்லாம் தடையா இருக்கே, போராட்டமா இருக்கே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான வழியை நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறீரப்பா. உங்களுடைய வார்த்தையை அதிகமாய் படித்து அந்த வார்த்தையை தியானித்து அதை காத்து கொண்டு அதை நடக்க ஆமராஜா, இன்று உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட எல்லோரும் நிர்ணயம் பண்ணுகிறதுக்காய் சோத்திரம். இந்த நாள் முழுவதும் அப்பா ஆமராஜா, உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் தகப்பனை ரட்சித்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் சோத்திரம். இந்த மாதம் முழுவதும், இந்த 30ஆம் தேதியிலும் அப்பா, இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கண்மணியை போல் நீ நடத்தி வந்தீரே, அதற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே அப்பா இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் வாய்க்க செய்து, எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு, எல்லா கோணலானவர்களையும் செவ்வையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். தொடர்ந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.